ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு தரப்புமே வந்து மாறி மாறி குற்றம் சுமத்திப்பாங்க. தங்கம் தென்னரசு வந்து இது வெள்ளை அறிக்கையில் வெத்த அறிக்கைன்னாரு. ஆனால் இதை பிடிஆர் அறிக்கை வெளியிடும் போது தூக்கி தலையில் வச்சு கொண்டாடினாங்க இவங்க. எல்லா அரசுகளும் இருக்கக்கூடிய நிறை குறைகள் உள்ள ஒரு அரசாக தான் ஸ்டாலின் அரசு இருந்தது. திமுககாரர்களும் திமுகவுடைய தொங்கு சதைகளும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒன்றும் தேனும் பாலும் மாடலை முழுவதும் இந்த வெள்ளை அறிக்கையை நம்ம ஒதுக்கி தள்ளவும் முடியாது. இது வந்து வெத்த அறிக்கைன்னு தங்க தென்னரசு சொல்கிறது அபத்தமானது, மிக மிக தவறானது. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா பேருந்துலேயும் ஏர் கண்டிஷன் பஸ் உட்பட ஃப்ரீயாக பெண்களுக்குன்னாரு. அது எப்படி கொடுப்பீங்க அப்போ அந்த விதத்தில் அரசுக்கு விஜய் அரசும் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிறைய கடமை இருக்குது அவங்களுக்கு. ஒருவேளை இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வெள்ளை அறிக்கையும் இல்லை, அப்படி மொத்தமாக சொல்லிட முடியாது. அதாவது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், நான் மறுக்கல அது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அவங்க செஞ்ச தவறுகள், அவங்க செஞ்ச ஊழல், அவங்க அடித்த கொள்ளை, அதை மக்கள் மன்றத்தில் வைக்கிறதுக்கும் இதோட ஒரு நோக்கம், அது வைப்பதும் இதோட நோக்கம். அதே நேரத்தில் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணது எதையும் எங்களால் பெருசாக செஞ்சிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நிதிநிலை அவ்வளோ மோசமாக இருக்குது, அவங்க சுரண்டி எடுத்துகிட்டு போட்டாங்க எல்லாத்தையும்ன்றதை தப்பிச்சு போகிறதுக்கானது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு வகையாகவும் இது இருக்குது. ரெண்டு விதமாக இதை எடுத்துக்கலாம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. ப்ராமிஸ் வந்து செய்யவே முடியாதா இல்லை இப்போ செய்ய முடியாதா சார்? எனக்கு தெரிஞ்சு இவங்க ப்ராமிசஸ் மொத்தத்தையும் எப்பயுமே செய்ய முடியாது, அவ்வளோ பணம் கிடையாது. அவங்க 5 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டாங்க, அவங்க பங்குக்கு அவங்க சுரண்டி கொள்ளை வச்சுட்டு போயிட்டாங்க, உண்மை. இப்போ உங்கள் பங்குக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு உங்களால் பணம் இல்லைன்றது உங்கள் யதார்த்தமாக உங்கள் முகத்தில் அரையுது. உங்களால் வந்து நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்ற முடியாது. நிர்மலா சீதாராமன் சொன்னது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மைங்க. பெரிய அளவில் நிதி கேட்குறாங்க, கொடுக்குறோம். ஆனால் அதுக்கான கணக்கு வழக்கு அவங்க கொடுக்கறது இல்லை. எங்கே போகுது எங்கே வருதுன்னே தெரியல. அதை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அதிமுக கிட்ட தோற்றுருந்தா கூட இவ்வளோ கோபம் வராது அவங்களுக்கு. விஜயிடம் தோற்றது என்பதை ஜீரணிக்க முடியல. தோற்றது பிரச்சனை இல்லை, விஜய்கிட்ட தோற்றதை ஜீரணிக்க முடியல. அது தாங்கல அவங்களுக்கு. என்ன இதை வந்து இப்போ இந்த அறிக்கையை வந்து அக்ரெசிவாக மேலே எடுத்துகிட்டு போய் திமுகவை தோல் உரிக்கிற பொலிட்டிக்கல் கேபிட்டல் தாவேகாக்கு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சுத்தமாக கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே கிடையாது. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று ஈவினிங் கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய ப்ரெஸ் மீட் நடக்குது. வெள்ளை அறிக்கை வெளியிடுறாங்க. அதுவும் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புட்டு அமைச்சர் வைக்கிறாரு. அது இன்றைக்கி எல்லா செய்தித்தாள்கள்லேயும் ஹெட்லைன்ஸாக வருது. அதை பற்றி உங்களது முதல் பார்வை சார். ஆமாம், அரசின் கடன் என்பது வந்து அவர் சொன்னது படி பார்த்தா வந்து 5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசாங்கத்தில் வந்து மொத்தம் தமிழக அரசின் கடன் 13.18 லட்சம் கோடி. 13.18 லட்சம் கோடி. அது எவ்வளோ சைபர்னு நமக்கு தெரியாது. 13.18 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்குது. தனிநபர் மீது 1.25 லட்சம் கடன் சுமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது ஆண்டுதோறும் இது வந்து கடன் ஏறிக்கிட்டே தான் நமக்கு போகுது. இந்த வெள்ளை அறிக்கை வெளியிடுறதுன்றதை முதல்ல ஆரம்பித்து வச்சது இவர் தான் ஆரம்பித்தார். நம்ம திமுக ஒரு பேர் என்ன, பிடிஆர் தான் ஆரம்பித்து வச்சார். இன்றைக்கி வந்து அது இங்கே நிற்குது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு தரப்புமே வந்து மாறி மாறி குற்றம் சுமத்திப்பாங்க. தங்கம் தென்னரசு வந்து இது வெள்ளை அறிக்கையில் வெத்த அறிக்கைன்னாரு. ஆனால் இதை பிடிஆர் அறிக்கை வெளியிடும் போது தூக்கி தலையில் வச்சு கொண்டாடினாங்க இவங்க. எல்லா அரசுகளும் இருக்கக்கூடிய நிறை குறைகள் உள்ள ஒரு அரசாக தான் ஸ்டாலின் அரசு இருந்தது. திமுககாரர்களும் திமுகவுடைய தொங்கு சதைகளும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஒன்றும் தேனும் பாலும் மாடலை. அதே மாதிரி எதுவுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. நல்லது கெட்டது ரெண்டும் கலந்த ஒரு அரசாக தான் அது இருந்தது. இந்த கடனை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப டெக்னிக்கலான ஒரு இஷ்யூ. இப்போ ஆட்சிக்கு வரும்போது அவங்களுக்கு வந்து 5.3 லட்சம் கோடி இருந்த கடன், அதாவது ஏப்ரல் 1, 2001 5.13 லட்சமாக இருந்த கடன் வந்து 10 லட்சம் கோடிக்கு மேலே போயிருக்குது. அதில் 3 லட்சம் கோடி எக்ஸ்ட்ராவாக வேறு அவர் சொல்லியிருக்காரு. இதில் நிறையா வந்து உங்களுக்கு வந்து பொதுத்துறை நிறுவனங்களோட கடன், குறிப்பாக தமிழ்நாடு மின் வாரியம், அதனுடைய மின் பகிர்மானம், அவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நாம் பார்ப்பது வந்து வருவாய் பற்றாக்குறை வந்து 78,324 கோடி. வருவாய் வகையினங்கள் எல்லாத்தையுமே வந்து பெரிய அளவில் விரிவுபடுத்தாமல் ஸ்டாலின் கவர்மெண்ட் விட்டுட்டு போயிருக்கு. அப்புறம் அந்த சொத்து வரி போன்றவற்றை வசூலிக்கிறதுல பெரிய அளவில் சுணக்கம் இருந்திருக்கு. அதெல்லாம் வந்து அந்த அரசு தவிர்த்திருக்க வேண்டியதுதான்.
முழுவதும் இந்த வெள்ளை அறிக்கையை நம்ம ஒதுக்கி தள்ளவும் முடியாது. இது வந்து வெத்த அறிக்கைன்னு தங்க தென்னரசு சொல்கிறது அபத்தமானது, மிக மிக தவறானது. அவர் என்னமோ தேனும் பாலும் அவர் கவர்மெண்ட்டில் ஓடின மாதிரி பேசுகிறார். முதல் 3 வருஷம் 3 நிதி அறிக்கையை பிடிஆர் தாக்கல் செஞ்சார். அதுக்கப்புறம் 2 நிதி அறிக்கையை தங்க தென்னரசு தாக்கல் செஞ்சார். அரசுக்கான முழு பொறுப்பு என்பது ஸ்டாலினை தான் சாரும். நீங்கள் 13.18 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா அது வந்து நிர்ணயிக்கப்பட்டதுலேருந்து 3% தான் ஒரு கணக்கை சொல்கிறாங்க அவங்க. பட் இது கடந்து போக முடியாத ஒரு விஷயம். இப்போ புதுசாக வந்து திட்டங்களுக்கான நிதி என்பது பெரிய அளவில் இல்லைன்னு அவர் வந்து சொல்கிறாரு. அது ரொம்ப ஆபத்தானதாக ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட அதை போட்டிருந்தாங்க. அப்படின்னா இவங்க விஜய் ப்ராமிஸ் பண்ண அந்த திட்டங்கள் இருக்கு இல்லையா, நம்ம அவர்களுடைய அந்த அது பேர் என்ன, அந்த அந்த திட்டங்கள் அவங்க தாக்கல் பண்ண திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க ப்ராமிஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றதே வந்து ஸோ அதுக்கான பணம் எங்கே தோணும். இப்போ உதாரணத்துக்கு 2500 ரூபாய் கொடுப்பேன்றாங்க. 1000 ரூபாயிலேருந்து 2500 ரூபாய். போக்குவரத்து கழகங்கள் 1 கிலோமீட்டர் பஸ்ஸை ஓட்டினா 54 ரூபாய் நஷ்டன்றாரு. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லா பேருந்துலேயும் ஏர் கண்டிஷன் பஸ் உட்பட ஃப்ரீயாக பெண்களுக்குன்னாரு. எப்படி கொடுப்பீங்க அப்போ அந்த விதத்தில் அரசுக்கு விஜய் அரசும் வந்து பதில் சொல்ல வேண்டிய நிறைய கடமை இருக்குது அவங்களுக்கு. ஒருவேளை இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த வெள்ளரிக்கையோ இல்லை, அப்படி மொத்தமாக சொல்லிட முடியாது. அதாவது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், நான் மறுக்கல அது. ஆனால் அதே நேரத்தில் வந்து 5 ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் நடந்த ஊழல், நிர்வாக திறமையின்மை, அரசுக்கு வர வேண்டிய பணம் வேறு யாரோடைய பாக்கெட்டுகளுக்கோ போச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் தோல் உரிச்சு காட்டுறதுக்காகவும் இது இருக்குது. அவங்க செஞ்ச தவறுகள், அவங்க செஞ்ச ஊழல், அவங்க அடித்த கொள்ளை, அதை மக்கள் மன்றத்தில் வைக்கிறதுக்கும் இதோட ஒரு நோக்கம், அது வைப்பதும் இதோட நோக்கம். அதே நேரத்தில் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணது எதையும் எங்களால் பெருசாக செஞ்சிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நிதிநிலை அவ்வளோ மோசமாக இருக்குது, அவங்க சுரண்டி எடுத்துகிட்டு போட்டாங்க எல்லாத்தையும்ன்றதை தப்பிச்சு போகிறதுக்கானது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு வகையாகவும் இது இருக்குது. 2 விதமாக இதை எடுத்துக்கலாம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. இவங்களுடைய ப்ராமிஸ் வந்து செய்யவே முடியாதா, இல்லை இப்போ செய்ய முடியாதா சார்? எனக்கு தெரிஞ்சு இவங்க ப்ராமிசஸ் மொத்தத்தையும் எப்பயுமே செய்ய முடியாது, அவ்வளோ பணம் கிடையாது. உதாரணத்துக்கு 2500 ரூபாயெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அதை வேறு விதத்தில் வந்து ஏற்ற வேண்டியிருக்கும் வரியெல்லாம். அப்புறம் பஸ்ஸில் வந்து எல்லா பஸ்ஸுலேயும் நீ வந்து இலவசமாக எப்படி கொடுப்ப? இப்போ கேரளாலலாம் பேருந்தில் பெண்களுக்கான கட்டணமில்லா பயணம் என்பது குறிப்பிட்ட வகை பேருந்துகளில் தான். எந்தெந்த வகை பேருந்துகள்லாம் கவர்மெண்ட் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. சும்மா எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு, ஏசி பஸ்ஸு எல்லா பஸ்ஸுலேயும் போக முடியாது. எந்தெந்த பஸ்ஸில் போகலான்றத ஒரு அட்டவணையை கேரள அரசு நேற்றுக்கு முன்தினம் வெளியிட்டிருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட. இப்போ என்ன ஐடியா இருக்குது உங்ககிட்ட? அவங்க 5 வருஷம் ஆண்டுட்டு போயிட்டாங்க. அவங்க பங்குக்கு அவங்க சுரண்டி கொள்ளை வச்சுட்டு போயிட்டாங்க, உண்மை. இப்போ உங்கள் பங்குக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு உங்களால் பணம் இல்லைன்றது உங்கள் யதார்த்தமாக உங்கள் முகத்தில் அரையுது. உங்களால் வந்து நீங்கள் சொன்ன ப்ராமிஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நிறைவேற்ற முடியாது. இதுதான் இது 2மே உண்மை தான். தப்பிச்சு போகிறதுக்காகவும் செய்கிறாங்க, அவங்க அடித்த கொள்ளையை வந்து மக்கள் மன்றத்திலையும் வைக்கிறாங்க. அவர்களும் தோல்விக்கப்படணும். திமுக அரசும் மக்கள் மன்றத்தில் தோல்விக்கப்பட்டு அவர்கள் குற்றவாளி கூண்டில் கண்டிப்பாக ஏற்றப்பட வேண்டும். இஷ்டம் போல் வந்து பல காரியங்களை அவங்க பண்ணியிருக்காங்க. வருவாய் வகையினங்களை வந்து ரெவென்யூ டெபிசிட் வந்து இவ்வளோ தூரம் அதிகமானது எதனால்? அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் 78,324 கோடிக்கு வந்து வருவாய் பற்றாக்குறை ஏன் ஏற்பட்டது? சொத்து வரி போன்றவற்றை வசூலிப்பதில் அந்த சுணக்கம் ஏன் ஏற்பட்டது? இவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்குது. அப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மினரல்ஸ் சுரங்கங்களில் வந்து மைன்ஸ், அதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து அதுக்குள்ளே அந்த மைனிங் பண்ணுறதுல, சுரங்கத்தை வெட்டி எடுக்கிறதுல மிகப்பெரிய அளவில் வந்து அரசு கவனம் செலுத்தாமல் அதில் கட்டணங்களை ஏற்றியும் லைசன்ஸ் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கொடுக்காமலும் பல்வேறு விதமான குளறுபடிகள் அதில் நடந்திருக்கு. மைனிங் வந்து பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட், அதில் கோடானு கோடி ரூபாய் மாதம் கொட்டும். அப்போ இந்த வெள்ளை அறிக்கையை வச்சு பார்க்கும்போது மறைமுகமாக கடந்த ஆட்சியில் லஞ்சம் வந்து காட்டாற்று வெள்ளமாக ஓடியது என்பது நல்லாவே தெரியுது. இந்த அறிக்கையை வெள்ளை அறிக்கையை பார்க்கும்போது ஸ்டாலினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் அரசு நிர்வாகத்தில் லஞ்ச லாவண்யம் காட்டாற்று வெள்ளமாக இருந்தது, லஞ்சம் காட்டாற்று வெள்ளமாக ஓடியது என்பது நன்றாகவே தெரிகிறது. இப்போ நான் சொன்ன உதாரணங்களை வச்சு பார்த்தாலே. ஆனால் அதே நேரத்தில் இவங்க சொல்கிறதுன்றது, இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது அவ்வளோ ஈஸி இல்லை. எங்ககிட்ட பணம் இல்லை, ஏன்னா அரசு கஜானாவை அவங்க சுரண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்றத மறைமுகமாக மக்கள் மன்றத்தில் வைக்கிறாங்க. 2ம் உண்மை. ஆனால் திமுக சார்பில் இருந்து முன்னாடியே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பணமெல்லாம் இருக்குது அரசு கஜானாவில், கடனும் வாங்கலாம், அந்தளவு கெப்பாசிட்டி தமிழ்நாட்டுக்கிட்ட இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு மனம் இல்லை முதல்வர் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு ஒரு அவங்க கொடுக்க வேண்டியதானே 5 வருஷத்தில். ஏன் வந்து 1000 ரூபாய் ஸ்கீமை வந்து 27 மாதம் பொறுத்து கொடுத்தாங்க? கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க? வாக்குறுதி அள்ளி வீசும்போது அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பெண்களும்னா தமிழ்நாட்டில் அளவுகோல் என்னன்னு கேட்டிங்கன்னா
இலவசங்களுக்கான அளவுகள் வந்து அரிசி கார்டு, சக்கரை கார்டு கிடையாது. ஐடென்டிஃபிகேஷனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த கார்டு கிடையாது, சக்கரை கார்டு தான் அளவுப்படும். 1,95,00,000 சக்கரை கார்டு இருந்தது. எத்தனை பேர் கொடுத்தாங்க? வெறும் 1 கோடி பேருக்கு தான் கொடுத்தாங்க. அதுவும் எப்போ கொடுத்தாங்க? 27 மாதம் பொறுத்து தான் கொடுத்தாங்க. கஜானா அப்போ வந்து யாரை சொன்னீங்க? எடப்பாடியை காரணம் காமிச்சிங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்க? அது தேர்தல் லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சு அசம்பிளி நெருங்கும்போது கூடுதலாக 30 லட்சம் பேர் கொடுக்குறோம் நீங்கள். அப்புறம் நெருக்கத்தில் வந்து அள்ளி விட்டீங்க. ஜனவரி 13 பொங்கல்லேருந்து பிப்ரவரி 7ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி வரைக்கும் 9,000 ரூபாய் போச்சு. பொங்கலுக்கு ஒரு 3,000 ரூபாய், அந்த மாதம் 1,000 ரூபாய், ஒரு 4,000. அதன் பிறகு வந்து பிப்ரவரியில் வந்து 2 மாதம் முன்தொகை 2,000 ரூபாய். அப்புறம் கோடைக்கால நிதி சிறப்பு திட்டம்னு ஒரு 2,000 3,000 போச்சு. அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கு சேர்த்து 3,000. கோடைக்கால நிதின்னு ஒரு 2,000 5,000 ரூபாய். உடனே திமுகவோட தொங்கு சதைகள், வாடகை வாய்கள்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக்குன்னு எழுதுனாங்க, பேசினாங்க, ட்வீட் போட்டாங்க. 9,000 ரூபாய் 20 நாளில் வங்கி கணக்கு போச்சு. பலன் என்ன? 134 சீட்டு இருந்தது 59 சீட்டாக மாறிச்சு. ஆகவே வருவாய் பற்றாக்குறைக்கெல்லாம் என்ன காரணத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஏன் வந்து வீட்டு வரியை வசூலிக்க வேண்டிய அளவுக்கு சொத்து வரியை வசூலிக்கலை? மைனிங் போன்ற துறைகளில் வந்து ஏன் வந்து போதிய அளவில்? ஏன்னா அது வந்து இயற்கை தாது வளங்கள் மிகப்பெரிய அளவில் கொட்டி கிடக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதை முறையாக பயன்படுத்தினாலே அரசுக்கான வருவாயை பெருக்க முடியும். அதில் வந்து ஆட்சியாளர்கள் தங்களுடைய கஜானாவை ரொப்பறதுல தான், சொந்த வீட்டு கஜானாவை ரொப்பறதுல தான் அக்கறை செலுத்துனாங்களே ஒழிய அரசு கஜானாவை ரொப்பறதுல எந்த கவனமும் செலுத்தலை. இன்றைக்கி 19 ரூபா நிதி இருக்குது, மனம் இல்லைன்றதெல்லாம் அபத்தமான பேச்சு. நிதி இருந்தால் அவர் கொடுத்துட்டு போக போகிறாரு. அவரே தண்ணி குடிக்கிறார். தண்ணி இன்றைக்கி வந்து திண்டாடுறாங்க. இன்றைக்கி விஜய் அரசு இன்றைக்கு திண்டாடுகிறது. பணம் இல்லை, உண்மையிலேயே பணம் இல்லை. போக்குவரத்து துறையிலலாம் வந்து அவங்க இஷ்டம் போல் ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. 1 கிலோமீட்டர் ரோடுனா 54 ரூபாய் நஷ்டம் எல்லா காலத்துலையும். அது வெறும் நஷ்டத்துக்காக மட்டும் நம்ம பார்க்க முடியாது. பப்ளிக் சர்வீஸ், பொது சேவை அது. ஆனால் நீ இலவசமாக எப்படி கொடுப்ப? இந்த இலவசமாக பேருந்துகளில் வந்து எல்லா பேருந்துகளையும் பெண்களை அனுமதிப்பது என்பது 18 அரசு போக்குவரத்து கழகங்கள் இருக்குன்னு இழுத்து மூடுறதுக்கான வேறு எல்லாத்தையும். சார், இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் இருந்து அடிக்கடி நிர்மலா சீதாராமன் அவர்களே வந்து ப்ரெஸ் மீட்டில் கூட குறிப்பிட்டிருப்பாங்க, நிறைய செலவு பண்ணுறாங்க, ஆனால் கணக்கு தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த அமௌண்ட்டு கேட்குறாங்க, ஆனால் அதை விட அதிகமான அமௌண்ட் செலவாகுது, இல்லை அதை விட குறைவான அமௌண்ட் செலவாகுது, மீதி அமௌண்ட் திரும்பி வர மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து. லஞ்சம் வந்து ஒரு பெரிய அளவில் இந்த 5 வருஷத்தில் இருந்திருக்குங்க. அப்போ அவங்க சொன்னால் சரி, ஓரளவு சரி. நிர்மலா சீதாராமன் சொன்னது ஓரளவு சரி. நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்கன்ற காரணத்துக்காக, பிஜேபியை சார்ந்த ஒருவர் சொல்கிறாருன்ற காரணத்துக்காக இது தப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது பாருங்கள், இந்த ஃபாசிசம், பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்த கேடயத்தை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை கடந்த 5 வருஷமாக மிகப்பெரிய அளவில் சூறையாடி இருக்கிறார்கள் என்பது உண்மை. அதை எவிடன்ஸோடு சுட்டி காட்டி போராட வேண்டிய அதிமுக 5 வருஷம் வந்து தூங்கி கிடந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ திமுகவோடு கரம் கோத்து விட்டார்கள். ஏன்னா அதுக்கு முன்னால் 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த ஊழல், லஞ்ச லாவணியத்தை நோண்டக்கூடாதுன்னா நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு திமுக அதிமுக வந்துட்டாங்க. ஏங்க இதுக்கு நான் ஒரே உதாரணம் சொல்கிறேங்க. இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது 19, 20, 21 குறிப்பாக கவர்னர்கிட்ட போய் 2 பெட்டிஷன் கொடுத்தார் ஸ்டாலின். 13 மந்திரிகள் இன்க்ளூடிங் சிஎம் எடப்பாடி, டெப்டி சிஎம் ஓபிஎஸ் உட்பட 13 மந்திரிகள் மேலே ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள், தெளிவான பளிங்கு கற்களை போன்ற ஆதாரங்களை கொண்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே. நாங்கள் வந்தோன்னா அவங்க மேலே சிறப்பு நீதிமன்றம் அமைப்போன்னு கதை அளந்தாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. எம்எல்ஏ எம்பிக்களுக்கான ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்குது. அதை வந்து தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தாங்க. இபிஎஸ் ஓபிஎஸ் வீட்டில் ஒரு ரெய்டு நடந்ததா? சாஸ்திரத்துக்கு விஜயபாஸ்கர், வேலுமணி, இன்னும் ஒரு 4 பேர் வீட்டில் ரெய்டு பண்ணாங்க. காமராஜ் ஒரு 2-3 பேருக்கு மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. அதோட அமைக்கிட்டாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி அந்த ஓபிஎஸை தூக்கி உங்கள் கட்சியிலே சேர்த்துக்கிட்டீங்க. வைத்தியலிங்கத்துக்கு மேலே வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் குற்றச்சாட்டு. வீட்டு வசதி வாரிய தலைவராக இருக்கும்போது கட்டடங்களுக்கு அனுமதி கொடுத்ததில் பல ஆயிரம் கோடி கொள்ளை. அதில் அவர் மேலே போட்ட கேஸில் இடி உள்ளே வருது. 28 கோடிக்கு வந்து ஊழல் வழக்கு. அந்த கேஸை வாபஸ் வாங்குறாங்க. வாபஸ் வாங்குறதுக்கு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிற அளவுக்கு நெஞ்சூரம் திமுக அரசுக்கு, ஸ்டாலின் அரசுக்கு எங்கிருந்து வந்தது? அது வெளிப்படையா ஊழலில் மூழ்கி முத்தெடுத்த மந்திரியில் ஒருத்தர் வைத்தியலிங்கம். அவர் உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டீங்க. மோடியை பற்றி பேசுகிறீங்கல்ல, பிஜேபியில் சேர்ந்துட்டா வாஷிங் மிஷினில் போட்டு தூய்மை அடைவாங்கன்னு. அதே தானே நீங்கள் பண்ணீங்க. கடைசியில் இப்போ கவர்மெண்ட் மாறணுன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க? ரீஓப்பன் பண்ணுறோன்னு டிவிஎஸ்சி பெட்டிஷன் போடுறாங்க. எவ்வளவு நெஞ்சுரம் இருந்தால் 28 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அமலாக்கத்துறையின் வழக்கை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய ஊழலில் மூழ்கி முத்தடித்த முக்கியமான மந்திரிகளில் ஒருவரான வைத்தியலிங்கத்தின் மீதான டிவிஎஸ்சி கேஸை வாபஸ் வாங்குறோன்னு நீதிமன்றத்தில், செஷன்ஸ் நீதிமன்றத்தில்
டிவிஎஸ்சி மனு தாக்கல் செய்கிற அளவுக்கு ஸ்டாலின் அரசாங்கத்தில் நிலைமை மோசமாக போயிருக்குன்னா இதை விட ஒரு அவலம், இதை விட ஒரு எப்படி சொல்வது, ஒரு 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 மாபெரும் ஒரு மோசடி, ஒரு வீழ்ச்சி வேறு ஜெயலலிதா கவர்மெண்ட்டில் கூட இது நடந்தது கிடையாதுங்க. வழக்கெல்லாம் வாபஸ் வாங்க மாட்டாங்க. நீ கட்சி மாறி வந்தாலும் கேஸ் நடக்கும். கூசாமல் போய் வைத்திலிங்க மேலே 28 கோடி ரூபாய் கேஸை வாபஸ் வாங்குறாங்க. இன்றைக்கி ரீஓப்பன் பண்ணுறாங்க. நிர்மலா சீதாராமன் சொன்னது டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உண்மைங்க. பெரிய அளவில் நிதி கேட்குறாங்க, கொடுக்குறோம். ஆனால் அதுக்கான கணக்கு வழக்கு அவங்க கொடுக்கறது இல்லை. எங்கே போகுது எங்கே வருதுன்னே தெரியல. அதை விட அதிகமாக செலவு பண்ணுறாங்கன்னா புரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய அளவில் ஊழலும் லஞ்சமும் கரை புரண்டு ஓடி இருக்கிறது இந்த ஆண்டுகளில். என்ன கொடுமைன்னா அதை ஆதாரத்தோடு எடுத்து பேச வேண்டிய அதிமுக நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிமுகவின் கூட்டாளியாக மாறிப்போனது. அதனால் அவங்களால எதுவுமே பேச முடியல. அந்த கோபத்தில் தானே மக்கள் இன்றைக்கி 2 பேரையும் தூக்கி அடிச்சிருக்காங்க. ஆகவே இந்த வெள்ளை அறிக்கை என்பது பல குறைகளை சுட்டி காட்டுகிறது. முழுவதுமாக இதை ஒதுக்கி தள்ளிவிட்டு இது வெற்று பேப்பர் வெற்றுத்தாள் என்று சொல்வது திமுக தன்னுடைய பலவீனத்தை மறைத்து கொள்ள போடக்கூடிய நாடகம். பெரிய அளவில் முறைகேடுகள் நடந்திருக்கின்றன. அதை அரசு தோல் உரித்து காட்ட முயற்சிக்கிறது. ஆனால் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு பணம் இல்லைன்றதையும் மறைமுகமாக அவங்க சொல்கிறாங்க. இதை தாண்டி இவர்கள் மீது, இந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பாங்களான்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். வெறுமனே இந்த வெள்ளை அறிக்கையோடு விட்டுட்டு போயிடுவாங்களா? ஏன்னா அவங்க எடப்பாடி பிரிவில் நடந்த நிதி மோசடி குறித்து பிடிஆர் பெரிய படாடோபத்துடன் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டுட்டு அதோடு போயிட்டாங்க. அதோட தொடர்ச்சியாக தவறு செய்தவர்கள் மீதான நடவடிக்கை என்பது இல்லவே இல்லாமல் போய்விட்டார். இன்றைக்கி அதை இவங்க செய்வாங்களா என்பதுதான் முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், வினோதமான விஷயம், அந்த வெள்ளை அறிக்கையை தயாரித்ததும் அதிகாரிகள் தான், இந்த வெள்ளை அறிக்கையை தயாரித்ததும் அதிகாரிகள் தான். சார், இந்த மாதிரியான நிதி சிக்கல்கள் போன ஆட்சியில் திமுக ஆட்சி காலத்திலே ஒரு அமைச்சரால் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. நான் பேர் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஆடியோ லீக் ஆகுது. ஆனால் அமைச்சர் என்ன இருக்கு, இது என்ன பெருசா இல்லை, அவர் மறுப்பு தெரிவிச்சிருந்தார் இல்லையா அந்த ஆடியோவுக்கு. அதனால நான் பேர் குறிப்பிடாம. சரி, அதை சொல்லுங்க. அவரே ரொம்ப ஆதங்கத்தோட ஒரு குடும்பத்தினுடைய கஜானாவுக்கு அந்த காசெல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தை தெரிவிச்சிருந்தாரு. அப்படி இருக்கும்போது தாவேக்காவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கை, இந்த அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெள்ளை அறிக்கையை எந்த வகையில் குற்றச்சாட்டுகளை முன்னெச்சிட்டு இருக்காங்க திமுக? அது அவங்க தோலை காப்பாற்றிக்கணும்ல. எதிர்கட்சியாக இருக்காங்க, எப்பவுமே உத்தம வேஷம் போடுறதுல கின்னஸ் ரெக்கார்ட் படைப்பவர்கள் அவர்கள். இன்றைக்கி புதுசாக ஒரு கட்சிக்கிட்ட தோற்றுருக்காங்க. அதிமுக கிட்ட தோற்றுருந்தா கூட இவ்வளோ கோபம் வராது அவங்களுக்கு. விஜயிடம் தோற்றுறது என்பதை ஜீரணிக்க முடியல. தோத்தது பிரச்சனை இல்லை, விஜய்கிட்ட தோற்றதை ஜீரணிக்க முடியல. ஏங்க, மண்டல கூட்டங்களில் மாநகராட்சி மண்டல கூட்டங்களில் முதலமைச்சர் படம் தான் வைக்கணுன்றது ஒரு விதி. விஜய் படத்தை வைக்க விடாமல் ஸ்டாலின் படத்தை தான் வைப்போன்னு அடம் பிடிக்கிறாங்க திமுக கவுன்சிலர். இந்த அநியாயம்லாம் எங்கேயா நடந்திருக்கா? பூனை கண்ணை மூடிங்கன்னா பூலகம் இருண்டுருமா? நீ ஸ்டாலின் படத்தை வச்சா ஸ்டாலின் சிஎம் ஆகிடுவாரா? இல்லை, எந்த அளவுக்கு அவங்க இறங்கி போயிருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். மனசு இந்த தோல்வியை ஏற்றுக்க மறுக்குது. இதை எடப்பாடி சிஎம் இருந்தால் ஒத்துட்ருப்பாங்க. ஆகவே இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, பிடிஆர் தெளிவாக சொன்னார். அந்த ஆடியோவில் 30,000 கோடினார். அதை கூட விடுங்க, சரி, அது ஒரு திருடப்பட்ட ஆடியோ, அதோட நம்பகத்தன்மையை வச்சு கூட நம்ம பேச முடியாது, நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் அவர் 2022 ஒரு பப்ளிக் இதில் ஒரு சிஏ கூட்டம் நினைக்கிறேன், ஒரு இண்டஸ்ட்ரியல் கூட்டத்துக்கு பாடியில் பேசும்போது டாஸ்மாகில் 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே அரசு கஜானாக்கு வராமல் வெளியில் போகுதுன்னாரு. எங்கே போகுதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அது ஓப்பன் ஃபோரம்ல ரொம்ப வெளிப்படையாக அவர் பேசினார். அந்த ஆடியோ லீக்கில் மகனும் மருமகனும் 30,000 கோடி ஒரு வருஷத்தில் கொள்ள வச்சிட்டாங்கன்றதை கூட வேண்டாங்க, அதை கூட விட்டுருவோம். அது திருடப்பட்ட ஆடியோ அல்லது ஒரு குரலே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. ஃபைன், அவர் சொல்கிறதே நம்ம ஏற்றுப்போம். மக்களுக்கு உண்மை எதுன்னு தெரியும். இருந்தாலும் பிடிஆருக்கு குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நியாயம் செய்யணும். பெனிஃபிட் ஆஃப் டவுட் மஸ்ட் பி டு தி அக்யூஸ்டு. விட்டுறோம் நம்ம ஓகே, பிடிஆர் சொல்கிறதே நம்ம ஏற்றுக்கலாம், ஃபைன். அது ஒரு குரல் இல்லை, அதை ஒதுக்கிடுவோம். ஏன்னா எந்த ஆதாரமும் இல்லாத ஒரு விஷயமாக தான் அது படுது. நமக்கு உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் ஆதாரம் கையில் கிடையாது. ஆனால் அவர் வாயால் நிதியமைச்சராக இருக்கும்போது 2022 மே மாதம் சொன்ன குற்றச்சாட்டு என்ன? 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே டாஸ்மாகில் உள்ளே வர வேண்டியது வெளியில் போகுதுன்னாரு. அந்த 4 வருஷத்தில் அதை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அப்புறம் எத்தனை விதமான அறப்போர் இயக்கத்தோட மனுக்கள், உயர்நீதிமன்றத்தில் வந்த கண்டனங்கள், ஏன் கார்பரேஷனில் மதுரை கார்பரேஷனில் 200 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததுன்னு சிபிசிஐடி உத்தரவுக்கு ஸ்டாலினே உத்தரவு போடுறாரு. மேயர் கணவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க, மேயர் அரெஸ்ட் பண்ணல. இந்த அநியாயம், இந்த அட்டூழியம், இந்த வினோதம் எங்கேயாவது நடக்குமா? அரெஸ்ட் பண்ண வேண்டியது மேயரை அரெஸ்ட் பண்ணால் மேயர் புருஷனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்திருக்கிறார்கள் இவர்கள் அந்த 5 ஆண்டுகளில். அதைத்தான் இந்த அறிக்கை சொல்லுது. அது தாங்கல அவங்களுக்கு. என்ன இதை இப்போ இந்த அறிக்கையை அக்ரெசிவாக மேலே எடுத்துகிட்டு போய் திமுகவை தோல் உரிக்கிற பொலிட்டிக்கல் கேபிட்டல் தாவேக்காக்கு இல்லை. இப்போ 2021 பட்ஜெட் போடுறதுக்கு முன்னால் வெள்ளை அறிக்கை இதே மாதிரி வெளியிட்டார் பிடிஆர்.
பட்ஜெட் அவர் முதல் பட்ஜெட் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஒரு விளம்பரம். அது தமிழ்நாடு வரலாறுல அதுக்கு முன்னாலேயும் எவனும் பட்ஜெட்டே போட்டதில்லை, அதுக்கு பின்னாலேயும் எவனும் பட்ஜெட்டே போட போகிறதில்லைன்ற மாதிரி பிடிஆர்னு அப்படி வந்து ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. 2 வருஷத்தில் அந்த பிம்பம் வந்து அந்த ஆடியோ லீக்கில் உடஞ்சி சின்ன பின்ன மாதிரி செதறி போச்சு. அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னே தெரியல, தோத்தே போனார். இன்றைக்கி முகமறியாத ஒருவரிடம் தோற்றே போனார். ஆனால் அந்த முதல் பட்ஜெட் அவர் ப்ரெசென்ட் பண்ணும்போது அவர் கொடுத்த ஊடக வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து உங்களை வந்து அப்படியே கூச்சமடைய செய்யும். அதுக்கு முன்னால் யாருமே தமிழ்நாட்டில் பட்ஜெட் போட்டதில்லை, அதுக்கு பின்னாலேயும் யாருமே பட்ஜெட் போட போகிறதில்லைன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க அவங்க. அன்னைக்கு உங்களுக்கு இனிச்சது. இன்னொன்று, அந்த வெள்ளை அறிக்கையில் எடப்பாடி அரசு மேலே அவங்க வச்ச குற்றச்சாட்டுகளை வந்து எடுத்துட்டு அந்த வெள்ளை அறிக்கையை எடுத்து பேசுறதுக்கு திமுகவில் ஆளுங்க இருந்தாங்க. திமுகவோட தொங்கு சதைகளாக பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்ன்ற போர்வையில் ஒரு பெருங்கூட்டமே இருந்தது, பெய்டு மவுத் இருந்தது. அதை வச்சு முதல் 2 வருஷம் அதை வச்சு வண்டியை ஓட்டினானுங்க. இன்றைக்கி என்ன கொடுமைன்னா, இந்த வெள்ளை அறிக்கையிலையும் திமுக அரசை தோல்வியுறிப்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதை யார் எடுத்துகிட்டு போய் செய்யணும்? தாவேக்காரன் செய்யணும். அதுக்கு அடுத்து வந்து அறிவுஜீவிகள் பத்திரிகையாளர்கள் செய்யணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, சுத்தமாக கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரே கிடையாது. அசம்பிளிக்கு உள்ளேயும் கிடையாது, அசம்பிளிக்கு வெளியிலையும் கிடையாது. அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. அது எடுத்து பேசி திமுகவை குற்றவாளி கூண்டில் ஏற்றுறதுக்கு தாவேக்கால யாருக்கு வந்து அரசியல் ரீதியிலான அந்த ஞானம் இருக்குது? கிடையாது. அசம்பிளிக்கு உள்ளேயும் கிடையாது, அசம்பிளிக்கு வெளியிலையும் கிடையாது. சரி, தாவேக்கா சார்பாக திமுக சார்பாக பேசுகிறதுக்கு ஒரு 1000 பேர் அவங்க படத்திரட்டி வச்சுருந்தாங்கல்ல, வாடகை வாய்களை, பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், பொருளாதார நிபுணர்கள், பல்துறை அறிஞர்கள், அந்த மாதிரி தாவேக்கா யாராவது இருக்காங்களா? அப்போ இந்த அறிக்கையால் இதோட பொலிட்டிக்கல் அட்வான்டேஜை தாவேக்காவால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா, முடியாதா? இதுதான் சிக்கல். கீழே பாமர மனிதனுக்கு இதெல்லாம் போய் நீங்கள் எடுத்துகிட்டு போய் வருவாய் பற்றாக்குறை, இந்த லட்சம் கடன், அந்த லட்சம் கடன், அதெல்லாம் எடுபடாது. எனக்கு என்ன இருக்குது? இதோ இப்போ மின் கட்டணம் அடுத்த மாதம் ஏறப்போகுது. ஏன்னா அது அரசு கையில் கிடையாது. மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் 2003 சட்டம் 2004 வந்து ஏற்றினாங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சோடனே வீடுகளுக்கும் ஏற்றுனாங்க, தொழிற்சாலைகளுக்கும் ஏற்றுனாங்க. ஸ்டாலின் கவர்மெண்ட் கண்டுக்கவே இல்லை. 25 ரொம்ப சூட்சமாக என்ன பண்ணாங்க, தொழிற்சாலைகளுக்கு MSME செக்டாருக்கு ஏற்றுனாங்க, வீடுகளுக்கு ஏற்றினாங்க. நாங்கள் ஏற்றுக்கிறோம், கவர்மெண்ட் அந்த பற்றாக்குறையை அந்த விலை உயர்வை ஏற்றுக்குது நாங்கள். ஏன்னா 26 எலெக்ஷன் வருதுன்னு பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. இந்த தடவை ஸ்டாலினே ஜெயிச்சிருந்தாலும் மின்வாரியத்தை ஏற்றிருப்பாங்க. இப்போ அது முதல் தடவையாக சிஎம் ஆனோன்னா விஜய் ஏற்ற போகிறாரு அப்படின்னு போகுது. விஜய் ஏற்றலை, அதை மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்றுது. ஸ்டாலினே வந்திருந்தாலும் இந்த முறை ஏற்றுறதை தடுக்க முடியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே விஜய் மேலே திருப்புவாங்க. இவங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் விலை உயர்வு வரும்போது மின்வாரிய ஒழுங்குமுறை ஆணையம் வந்ததுன்னு பேசினவங்க வாய்க்கீழிய இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, விஜய் தான் ஏற்றிட்டாருன்னுவாங்க. அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? ஸோ பாலிட்டிக்கலி எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாமல் நெரேட்டிவை பில்டு பண்ணாமல் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். விஜயோட பெரிய பிரச்சனை என்னன்னா, விஜயோட கட்சி பொலிட்டிக்கல் பார்ட்டி வித் லீஸ்ட் பாலிடிக்ஸ். அதோட விளைவுகள் தான் இதெல்லாமே. நாளை ஆக வந்து எதிர்ப்புகள் வலுக்கும், சந்தேகம் வேணாம் உங்களுக்கு. ஸோ என்னாச்சு, இன்னைக்கு இந்த வெள்ளை அறிக்கையால் திமுகவை குற்றவாளி கூண்டில் ஏற்றக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் நெரேட்டிவை பில்டு பண்ணக்கூடிய ஆற்றல், அரசியல் ஆற்றல் ஆளும் தாவேக்காவுக்கு இல்லை என்பது தான் துரதிருஷ்டவசமான உண்மை. அதில் நிறைய விஷயங்கள் உண்மை தான், அதை மொத்தமாக ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியாது. நீங்கள் சொன்னதும் உண்மை. அதாவது வந்து தங்களுடைய பல கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாது அல்லது இப்போதைக்கு நிறைவேற்ற முடியாது என்பதை இதை காரணமாக வைத்து தாவேக்கா அந்த யுக்தியை கையாளும் என்பது உண்மைதான். ஆனால் பிரைமரி இஷ்யூ 5 வருஷமாக நடந்த நிர்வாக கோளாறுகள், முறைகேடுகள், ஊழல், அதை தெளிவாகவே இந்த அறிக்கை சுட்டி காட்டுது. அதை மேலே எடுத்துகிட்டு போய் விவாதிக்க வேண்டிய அந்த பப்ளிக் ஒப்பீனியனை பில்டு பண்ண வேண்டிய அந்த ஒரு சாமர்த்தியம் துரதிருஷ்டவசமாக தாவேக்கால யாருக்கும் இல்லைன்றது தான் உண்மை. சார், இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம், இந்த மாதிரியான வெள்ளை அறிக்கை வெளியிடுறது, கடன் அளவு இவ்வளோ இருக்குன்னு காட்டுறது, முந்தைய ஆட்சிகளில் இவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க, இவ்வளோ நிதி பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் தாவேக்கானுடைய நடவடிக்கை கரெக்டாக போகுது அப்படின்னு இருந்தாலும், இன்னொரு பக்கம் வருவாயை நீங்கள் எப்படி அதிகரிக்க போகிறீங்க அப்படின்னு வந்து அந்த செய்தியாளர் சந்திப்பிலேயே கேள்வி கேட்குறாரு ஒரு செய்தியாளர். அதற்கு வந்து அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊழல்களை தடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நிதி வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னு மாதிரி சொன்னார். ஊழலை தடுத்தால் மட்டுமே நிதி வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அப்போ இவங்களுடைய திட்டங்களுக்கான நிதி எங்கேருந்து வரும்? அந்த பதில் ஓரளவு கரெக்டு, ஆனால் முழுசும் கரெக்டு கிடையாது. வருவாய் பெருக்கத்துக்கு லஞ்சத்தை வந்து முழுவதும் ஒழிச்சா சாத்தியம் என்பது ஓரளவு கரெக்டே ஒழிய முழுவதும் கரெக்டு கிடையாது. பில்ஃபரேஜ், கரப்ஷன் வந்து பயங்கரமாக இருந்தது.
ஏடிஎம்கே பீரியடை விட திமுக பீரியடில் கரப்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. நீதிமன்றங்களில் வந்த கண்டனங்கள், அறப்போர் இயக்கம் மாதிரியான ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்ஸோட பல்வேறு வழக்குகள், கவுன்சிலர்ஸ் ஒருத்தருக்கு எதிராக உள்ளாட்சி அமைப்புகளில் வைத்த குற்றச்சாட்டுகள், மதுரை மாதிரியான மாநகராட்சிகளோட ஊழலில் வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவு போட்டதுன்னு பொதுவெளியில் இருக்க விஷயங்களை வச்சு பார்த்தாலே வந்து கரப்ஷன் வந்து பெரிய அளவில் நடந்திருக்குன்றதுக்கு உதாரணம். இப்போ வருவாயை பெருக்கத்துக்கு, உங்கள் கேள்வி வருவாயை பெருக்கத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் ஆக்சுவல் கொஸ்டின். கடந்த காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறதால பிரயோஜனம் கிடையாது. நீ என்ன பண்ண போகிறன்றதான் கொஸ்டின். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வருவாயை பெருக்கிறதுக்குன்னா, நாங்கள் வருவாயை பெருக்கிறதுக்கு ஊழலை ஒழிச்சாலே போதும் வருவாய் வந்துடும். அந்த பதில் வந்து ஓரளவு கரெக்டு. நான் அதை பதிலை முழுவதும் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது முழுவதும் கரெக்டு கிடையாது. கரப்ஷன் வந்து ஒரு இஷ்யூ, சந்தேகமே இல்லை. கரப்ஷனை வந்து பெரிய அளவில் கரப்ஷனை ஒழிக்க முடியாது, உலகம் பூரா கட்டுப்படுத்த தான் முடியும். கரப்ஷனை கட்டுப்படுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு அரசுக்கு வருவாய் வரும். தனியார் பேக்கெட்டுக்கு போகிறது, யார் யார் பேக்கெட்டுக்கு போச்சோ அங்கே போகாமல் அரசு கஜானாக்கு வர்றதுன்றது வந்து ஆட்சியாளர்களோட கஜானாக்களுக்கு போகாமல் அரசு கஜானாக்கு வருதுன்றது ஒரு வரவேற்கத்தக்க முடிவு தான். அது வந்து ஒரு உண்மையான ஸ்ட்ராட்டஜி, கரப்ஷனை குறைக்கிறது. பட் அது மட்டுமே பத்தாது. வருவாயை பெருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமா நான் பார்ப்பது வந்து உங்களுக்கு இயற்கை வளங்கள் நிறையா இருக்குது. அதை லைசன்ஸ் பண்ணலாம். நீங்கள் பல்வேறு விதமான தாது வளங்கள், மினரல்ஸு, அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அதில் பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து லைசன்ஸ் கொடுத்து நீங்கள் அதெல்லாம் வந்து வெளியில் கொண்டு வந்தீங்கன்னா அரசுக்கான வருவாய். பட் எந்த ஆட்சியாளர்களும் அதை செய்ய போகிறது கிடையாது. ஏன்னா அவங்க பாக்கெட்டுக்கு போகணுன்னு தான் பார்ப்பாங்க. இது கருணாநிதி, ஜெயலலிதா, அது பிறகு எடப்பாடி, ஸ்டாலின், யாராக இருந்தாலும் விஜய் வந்தால் ஒரு சின்ன மாற்றம் வரும்னு எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. வருவாயை பெருக்கிறதுக்கு உங்களோட திட்டம் என்னன்றது நியாயமான கேள்வி. மந்திரியோட பதில் வந்து திருப்தி அளிப்பதா இல்லை. அது ஒரு பாதி உண்மை. ஊழல் ஒரு பிரச்சனைங்க. ஊழல் மட்டுமே பிரச்சனை இல்லை. ஓகே, ஊழலை வந்து முதல்ல நீ 100% ஒழிக்க முடியாது. ஊழலை ஒரு 50% ஒழிக்கிறேன்னா கூட தேவைப்படக்கூடிய நிதியை வந்து அதை மட்டுமே வச்சு நீ அடைய முடியாது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் வந்து இயற்கை வளங்கள் இங்கே கொட்டி கிடக்குது தமிழ்நாட்டில். அதை முறையாக வெளியில் கொண்டு வந்து லைசன்சிங் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு மைனிங் மாதிரியான விஷயங்கள் இருக்குது, சுரங்கங்கள் இருக்குது. அதை வந்து இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்காமலே இருந்தீங்க. அப்புறம் கிட்ட வரவங்க கிட்ட வந்து ஏகப்பட்ட கண்டிஷனை போடுறீங்க. எதுக்காகனா வந்து உங்களுக்கு தேவையானதுக்கு வரலன்னு. அப்போ அதெல்லாம் அந்த மாதிரியான இயற்கை வளங்களை முறையாக பயன்படுத்திங்கன்னா வருவாய் பெருகும். அந்த பதிலை வந்து மந்திரி சொன்னாரா சொல்லலையான்னு எனக்கு தெரியல. உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.